மீண்டும் ஒரு மொழிப்போரை நோக்கி செல்கிறதா தமிழகம்? ஒன்றிய அமைச்சரின் மிரட்டல்களுக்கு அடிபணியுமா தமிழகம்? தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய நிதியை தர மறுக்கிறதா ஒன்றிய அரசு? தமிழ்நாடு இந்தியாவில்தான் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் தமிழ்நாட்டு மக்கள். தமிழர் என்ற இனம் உண்டு, அவருக்கு ஒரு குணம் உண்டு, அதை சீண்டி பார்க்காதீர்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆவேசம். குறுக்கை மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். காசி தமிழ் சங்கமம் அப்படின்னு உத்தரப்பிரதேசம் வாரணாசியில ஒரு தமிழ் சங்கம கூட்டமைப்பு நடக்குது. அதுல தமிழ்நாட்டில இருந்து பல வல்லுநர்கள், தமிழ் கலைஞர்கள், நடன கலைஞர்கள் அப்படின்னு எல்லாரும் போய் கலந்து கொள்றாங்க. அப்படி போன இடத்துல ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி சமகிர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய அந்த நிதி 2150 கோடி ரூபாய், அதை எப்போ விடுவிப்பீங்க, ஏன் கொடுக்க மாட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தமிழ்நாடு மட்டும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்தை எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்றாங்களா? நேஷனல் எஜுகேஷன் பாலிசி NEP 2020 அப்படின்னு 2020 வெளியிட்டாங்க. புதிய கல்விக் கொள்கை திட்டம், அதை மட்டும் ஏற்றுக்கொண்டாங்களா? அதுக்கு பின்னாடி PM ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு எஜுகேஷன் பாலிசி இருந்துச்சு. பிரைம் மினிஸ்டர்ஸ் ஸ்கூல் ஆஃப் ரைசிங் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை 2022 கொண்டு வந்தாங்க. அதை ஏற்றுக்கொள்ளுங்க. இப்படி ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் ஏற்றுக்கொள்றது இல்லை, ஆனா நிதியை மட்டும் கேட்பீங்களா அப்படிங்கிற ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறார். உடனே தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தடித்த வார்த்தையினால பேசாதீங்க, தமிழ்நாட்டை மிரட்டி பாக்குறீங்களா, தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான ஒரு ரிப்ளை முன் வச்சாரு. தமிழ்நாடே கொதிச்சிப்பு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இந்த NEP-லையோ அல்லது அந்த PM ஸ்ரீ அந்த திட்டத்தையோ ஏன் தமிழ்நாடு மட்டும் ஏற்க மறுக்கிறாங்க? எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டுட்டாங்களே, PM ஸ்ரீ கேரளால கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. அப்படி இந்த திட்டத்தில் என்னதான் இருக்குது, ஏன் எதிர்க்கணும் அப்படின்னு பல கேள்விகளை எழுப்புறாங்க. அதுல பல நல்ல திட்டங்களை கொண்டு வராங்க, அதற்கு உள்ள சில திட்டங்களை கொண்டு திணிக்கிறாங்க. அது என்னன்னு நம்ம பார்த்துருவோம். முதலாவதா பப்ளிக் எக்ஸாம் 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து கொண்டு வராங்க. 3rd பப்ளிக் எக்ஸாம், 5th பப்ளிக் எக்ஸாம், 8th பப்ளிக் எக்ஸாம், 9th இருந்து 12th வரைக்கும் செமஸ்டர் எக்ஸாம் எப்படி காலேஜ்ல இருக்குதோ அதே மாதிரி செமஸ்டர் எக்ஸாம் கொண்டு வர்றாங்க. இது எப்படி நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதிக்கும், அவர்களுடைய படிப்பை பாதிக்கும் அப்படின்னு விளக்குறாங்க. இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம் என்ன, 8th வரைக்கும் எல்லா பிள்ளைகளையுமே பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. 9th மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பிடிப்பாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் 10th எக்ஸாம் இருக்குது, அதுல ஒண்ணுமே தெரியாம 10th போயிடக்கூடாது அப்படின்னு 9th தான் ஃபெயில் பண்றதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் 8th வரைக்கும் பிள்ளைகள் இந்த விளையாட்டு பராக்கிலையும் அப்படியே ஏனாதானோ அப்படின்னு தான் சுத்திட்டு இருப்போம். படிப்பை பத்தி எந்த கவலையுமே இருக்காது, ஃபியூச்சரை பத்தி எந்த கவலையுமே இருக்காது, பருவ வயதை கூட அடைஞ்சிருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட பிஞ்சு குழந்தைகள்ல 3rd 5th 8th ஃபெயில் பண்ணி விடுறாங்க அப்படின்னா அந்த மனோ ரீதியா சைக்காலஜிக்கலா எந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளுடைய மனசு பாதிக்கப்படும். திரும்ப அந்த ஸ்கூல் பக்கம் போவாங்களா, ஸ்கூலுக்கு வரக்கூடிய பிள்ளைகளையும் வராம ஆக்கிரும் அப்படிங்கிற அதனுடைய பாதிப்புகளை விளக்குறாங்க. அடுத்த ஒரு திட்டமா எதை முன்வைக்கிறாங்க அப்படின்னா மும்மொழி கொள்கை திட்டம், 3 லாங்குவேஜ் பாலிசி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இதுல கொண்டு வராங்க. ஒன்று நம்மளுடைய தாய்மொழி, 2வது ஆங்கிலம் இங்கிலீஷு, 3வது ஏதாவது ஒரு ரீஜியனல் லாங்குவேஜ், இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற லாங்குவேஜோ அல்லது சில இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ், ஸ்பானிஷு, ஜெர்மன், ஜப்பானீஸ், இந்த மாதிரி லாங்குவேஜையும் அதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி 3வது லாங்குவேஜையும் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும், அதை கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அரசு பள்ளிகளுக்கு, ஏற்கனவே ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் அது ஆல்ரெடி இருக்குது. ஏன்னா இவங்க எப்படி திசை திருப்புறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்கிறதுக்கே அனுமதி இல்லை, ஹிந்தி படிக்கவே விட மாட்டேங்கிறாங்க, ஹிந்திக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கோணத்தில் கொண்டு போகிறாங்க. ஆனால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தக்ஷிண பாரத் ஹிந்தி பிரச்சார சபா அப்படிங்கிற ஒரு பிரச்சார சபா, ஹிந்தியை படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சார சபை 1919 மகாத்மா காந்தியடிகள் தொடங்குறாரு. அதன் மூலமா பல பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு, CBSE ஸ்கூல்ஸ்க்கு, வித்யாலயாக்கு கோச்சிங் கிளாஸஸ், ஹிந்தி கோச்சிங் கிளாஸஸ் தமிழ்நாடு முழுதும் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ல இருக்குதா இல்லையா, CBSE ஸ்கூல்ஸ்ல அனுமதி இருக்குதா இல்லையா, இது மூலமா தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் மாணவர்கள் ஹிந்தி படிச்சு ஹிந்தி எக்ஸாம்ல பாஸ் பண்றாங்க. இப்படியா இந்த புதிய கல்வி கொள்கை திட்டத்தை கொண்டு நீங்க ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றாங்களா இல்லை, இதனுடைய நோக்கம் என்ன
அப்படிங்கிறத வந்து விளக்குறாங்க. அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு ரேஷியோ இருக்குது. இது என்ன அப்படின்னா, ஸ்கூல் முடிச்சுட்டு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு காலேஜுக்கு வந்து எத்தனை பேர் போகிறோம் அப்படிங்கிற அந்த ரேஷியோ தான் GER, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இந்த GER வந்து இப்போ வந்து இந்திய அளவில் ஒட்டுமொத்த இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 28.3% இருக்குது. இதை வந்து 2035க்குள்ள 50% வந்து நம்ம மாற்றணும் அப்படிங்கிற குறிக்கோள், அந்த நோக்கத்தில் தான் வந்து இந்த புதிய கல்வி கொள்கை திட்டத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டை தனியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த GER ரேஷியோ வந்து 52% இருக்குது. அதாவது 100 பிள்ளைகள் 12th முடிக்கிறாங்க அப்படின்னா 52 பிள்ளைகள் வந்து காலேஜுக்கு வந்து போயிடுறாங்க. இப்படி இந்த புதிய கல்வி கொள்கை திட்டத்தின் மூலமாக எதை வந்து நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ, ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் அடைஞ்சு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளணும்? இந்த மாதிரி ஒவ்வொரு உள்குத்துகளையும் புரிஞ்சனால தான் தமிழ்நாடு வந்து இதை எதிர்த்து நிற்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரி, இந்த மும்மொழி கொள்கை திட்டத்தில் வந்து என்ன உள்குத்து இருக்குது? ஒன்று, நம்மளுடைய தாய்மொழி தமிழை வந்து கற்றுக்கொள்கிறோம். இங்கிலீஷ் வந்து கட்டாய பாடம். தமிழ், இங்கிலீஷ் 3வது ஒரு மொழியை வந்து இவர்கள் வந்து கொண்டு வராங்க. ஆனால் ஹிந்தி தான் படிக்கணும்னு சொல்லல, ஹிந்தியும் அதில் இருக்குது, சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதமும் அதில் இருக்குது. அது இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற 20 மொழிகள் இருக்குது, பன்னாட்டு மொழிகளும் வந்து இருக்குது. இதில் எது வேணாலும் நீங்கள் வந்து கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து என்ன செய்கிறாங்க, வாழைப்பழத்தில் ஊசியை நழுவுற மாதிரி அந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. கேட்குறதுக்கு நமக்கு நல்லா தான் இருக்கும். ஆமாம், நம்ம விருப்பம், நம்ம எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கொள்ளலாம் தானே. 3வது மொழி அவர்கள் வந்து இந்த மொழியை தான் வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலை தானே அப்படின்னு வந்து நம்ம கேட்கலாம். ஆனால் லாஜிக்காக நம்ம பார்க்குறோம், ஒரு ஸ்கூலில் இருக்குது 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. 3வது மொழியாக வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மொழியை வந்து நமக்கு பிடிச்சிருக்குது நம்ம படிக்கலாம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு மொழி பிடிக்கும். இப்போ 5 பிள்ளைகள் வந்து மலையாளம் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, 5 பிள்ளைகள் ஹிந்தி படிக்கணும்னு நினைக்கிறாங்க, 5 பிள்ளைகள் ஸ்பானிஷ் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, 5 பிள்ளைகள் வந்து ஜப்பானீஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படி 5 பிள்ளைகளாக வந்து ஒவ்வொரு மொழியும் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து 20 ஸ்டாஃப்ஸ், வெறும் மொழிக்கு வந்து 20 ஸ்டாஃபை வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து கொடுப்பாங்களா? இது எந்த விதத்தில் வந்து லாஜிக் இருக்குது? கேட்டால் கடைசியில் என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ ஸ்டாஃப்ஸ் வந்து நமக்கு இல்லைப்பா, வேணா வந்து ஹிந்திக்கு ஸ்டாஃப் இருக்குது, சமஸ்கிருதத்துக்கு வந்து ஸ்டாஃப் இருக்குது அப்படின்னு வந்து கடைசியாக அங்கே தான் போய் வந்து நிற்பாங்க. அப்படிங்கிறதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அந்த சமஸ்கிருதத்துக்கும் அந்த ஹிந்திக்கும் தான் ஒன்றிய பட்ஜெட்டில் வந்து நிதியை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. கடைசியாக போட்ட பட்ஜெட்டில் வந்து சமஸ்கிருதத்துக்கு மட்டும் 1787 கோடியை வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. ஹிந்திக்கு மட்டும் 600 கோடியை வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் மற்ற மொழிகள், மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய 20 மொழிகளுக்கு சேர்த்து மொத்தமாக சேர்த்தே வந்து 20 கோடி தான் ஒதுக்கியிருக்கிறாங்க. அதில் தமிழுக்கு தனியாக பார்த்தோம் அப்படின்னா வெறும் 6 கோடி தான் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. இப்போ 6 கோடி இங்கே இருக்குது, ஹிந்திக்கு இருக்கக்கூடிய 600 கோடி இங்கே இருக்குது, சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய 1787 கோடி எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள், உள்குத்துகள் இதுக்கு பின்னாடி இருக்கிறனால தான், இந்த சூழ்ச்சிகள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிகிறனால தான் அதை வந்து தெளிவாக வந்து எதிர்த்து நிற்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் என்ன செஞ்சிடும், கலந்து ஆலோசித்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வர்றோம், இது வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா, இந்த மாதிரி நன்மைகள் இருக்குது அப்படின்னு வந்து ஸ்டேட்டுகிட்ட வந்து கேட்கணும். அப்போ ஸ்டேட் வந்து இல்லை இந்தந்த பாயிண்ட்ஸில் வந்து எங்களுக்கு விதிவிலக்கு வேணும், இதை மாற்றி அமைக்கணும், இந்த பாயிண்ட்ஸ் வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, மற்ற பாயிண்ட்ஸ்லாம் ஓகே அப்படின்னு வந்து 2 பேரும் கலந்து ஆலோசித்து ஒத்திசைந்து அந்த திட்டத்தை வந்து அமல்படுத்தணும். அப்படிப்பட்ட லிஸ்ட்டில் தான் எஜுகேஷன் வந்து இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்கிட்ட அல்ல இந்த மாதிரி மாநிலங்கள் கிட்ட எந்த ஒரு கருத்தையுமே கேட்காம அவர்களா ஒரு திட்டத்தை முடிவு பண்ணி அவர்களா ஒரு டிராஃப்டை கிரியேட் பண்ணி கொண்டு வந்து திணிக்கிறாங்க அப்படின்னா இது அரசியல் சாசன சட்டத்துக்குமே வந்து எதிராக இருக்கிறனால தான் தமிழ்நாடு வந்து எதிர்த்து நிற்குது. இப்படியாக ஒன்றிய அரசு எந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு எதிர்த்து நிற்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ பெரிய காரணங்கள் இல்லாமல் இல்லை. இதை புரியாமல் என்ன செய்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களே தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக வந்து நிற்கிறத வந்து நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். வரக்கூடிய தேர்தலில் 2026 தேர்தல் இருக்குது, 4 சீட்டு வந்து இருக்கிறாங்க பாஜக வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில். அதையும் இல்லாமல் ஆக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம வைக்கிற கோரிக்கையாக வந்து இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி. கொற்கை மீடியா.